வணக்கம். இந்த நாட்டில் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் வந்துவிட்டாலே போதும், அத்துடன் கன்ஃபியூஷன், கான்ஸ்பிரசி இரண்டுமே வந்துவிடும். மக்கள் யாரை கேட்கலாம், யாரை கேட்கக்கூடாது, எந்த விதமான ரிப்போர்ட்டிங் செய்யப்படுகிறது, யார் பக்கம் யார் ஃபேவராக இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒப்பீனியனை மட்டும்தான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள் செய்தி என்கிற பெயரில். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும் அல்ல மத்தியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும், அதாவது ஆளும் கட்சி எந்த அளவில் இன்டாலரன்ஸ் பிஹேவியரை எடுத்து காட்டுகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் உட்பட இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரப்ஷனை, அந்த கரப்ட் நபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் பார்த்து வருகிறார்களே ஒழிய அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி எந்த விதமான ஆக்ஷனும் இதுவரை செய்யவில்லை. ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். மகாராஷ்டிராவில் பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. குணால் காம்ரான் என்கிற ஒரு காமெடியன், அவர் செய்த ஒரு காமெடிக்கு பின்பு ஒரு கூட்டம், ஒரு ரவுடி கூட்டம் அவருடைய மேடையை போய் உடைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசாங்கம் சவுக்கு சங்கர் 6 மாதத்திற்கு முன்பு துப்புரவு தொழிலாளர்கள் மீது ஏதோ ஒரு கமெண்டை கொடுத்து விட்டாராம். அதிலிருந்து ஆத்திரம் அடைந்து அவருடைய வீட்டில் மலத்தை கொட்டி விட்டார்களா? யார் அந்த நபர்கள் என்று யாருக்குமே தெரியவில்லையா? Isn't it confusing? Isn't it creating conspiracy for no reason? நீதிபதி யஷ்வந்த் வர்மா, சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹை கோர்ட், மார்ச் 14ஆம் தேதி அவர் வீட்டில் தீ விபத்து நடந்ததாக, அதற்கு பின்பு அவருடைய வீட்டில் ஏராளமான பணக்கட்டுகள் மூட்டை மூட்டையாக கிடைத்ததாக ஒரு தகவல் என்னைக்கு வருகிறது? மார்ச் 14ஆம் தேதி வெளிவந்ததா, 15ஆம் தேதி வெளிவந்ததா? 16, 17 கிடையாது. 21ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் ஆர்டிகல் வெளிவருகிறது. இந்த நியூஸ் ஆர்டிகலை எழுதிய நபர் தனஞ்சய் மகாபாத்ரா. பத்திரிகை உலகில் லீகல் மேட்டர்ஸ்களை பற்றி எழுதக்கூடிய மிக சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவர். பேனாவை எடுத்து ஒரு விஷயத்தை பற்றி எழுதினாலே போதும் அதற்கு பின்பு உண்மை இருக்கும் என்று நாங்கள் அனைவருமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் சீனியர் அண்ட் ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட். அப்போ இந்த ஆர்டிகளை படித்த அனைத்து ஜேர்னலிஸ்ட்களுமே இதற்கு பின்னாடி உண்மை இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்பவில்லை, இதை இன்னும் ஆழமாக அலச வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலும் நாங்கள் அனைவருமே குதித்து விட்டோம். அதற்கு பின்பு வெளிவந்த பல்வேறு விஷயங்கள், அதில் 1 நிமிடம் 7 நொடிக்கான ஒரு வீடியோவும் வெளிவந்தது, பல படங்கள் வெளிவந்தது, பல ரிப்போர்ட்களும் வெளிவந்தது. 21ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் வெளிவந்த அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வரலாற்றிலேயே செய்யாத ஒரு காரியத்தை செய்தார்கள். தன்னுடைய வெப்சைட்டில் ஒரு PDF டாக்குமெண்ட்டை போட்டுவிட்டார்கள். அதாவது இந்த ஒட்டுமொத்த சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட் 14ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை என்னெல்லாம் நடந்தது, எப்படி இந்த பணம் வந்தது, எங்கிருந்து வந்தது, என்ன டெல்லி போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட், யஷ்வந்த் வர்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, டெல்லி ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு டாக்குமெண்ட் வழியாக பப்ளிக்கு முன்பு எடுத்து வைத்து விட்டார்கள். இந்த டாக்குமெண்ட்டை நீங்க இப்ப கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஆனால் அது உங்களுக்கு புரியாது. அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே கீழே இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸை உங்களுக்காக பைலப் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சீக்வன்ஸை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ், சுப்ரீம் கோர்ட், அரசியல்வாதிகள் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கையாண்டு வருகிறார்கள், மக்களை எப்படி ஏமாற்றி வருகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹை ப்ரொஃபைல் கேஸ், அதாவது ஒரு சிட்டிங் நீதிபதி யஷ்வந்த் வர்மா, அத்துடன் இருக்கக்கூடிய பல்வேறு ஹையர் ஆஃபிஷியல்கள் அவர்களும் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள். அதனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கவரப் செய்ய வேண்டும், பதுக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியை தான் முதல் 7 நாட்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், தோண்டி அந்த உண்மையை மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள். மகாபாத்ரா அதில் ஒருவர். மார்ச் 14ஆம் தேதி இரவு 11:43 ஒரு ஃபோன் கால் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது. ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவருடைய அட்ரஸ் 30 துக்லக் கிரசன்ட் ரோடு. த ஃபயர் டிபார்ட்மெண்ட் உடனடியாக அந்த ஸ்பாட்டிற்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவுட் ஹவுஸ், சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் இந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.
இதில் அவர்கள் ரிப்போர்ட் செய்த விஷயம் 4-5 மூட்டைகளில் அரைகுறையாக எரிஞ்சும் எரியாமலும் இருக்கக்கூடிய பணக்கட்டுக்களை நாங்கள் பார்த்தோம். அதற்கான வீடியோவும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் கிடையாது. அவரும் அவருடைய மனைவியும் போபாலில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய மகள், அவருடைய தாயார் அவர்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பதாக ஒரு தகவல். மார்ச் 15ஆம் தேதி அதிகாலையில் அந்த அறைக்குள் இருந்த டெப்ரீஸ், மற்ற வேஸ்ட், எரிஞ்சு போன விஷயங்கள், இந்த பணமூட்டை உட்பட அனைத்துமே கிளீன் செய்து விட்டார்களாம். அதே நாள், அதாவது மார்ச் 15ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் ஜஸ்டிஸ் வர்மா மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே திரும்புகிறார்கள் டெல்லிக்கு. 4:50 கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி சீஃப் ஜஸ்டிஸிற்கு, அதாவது தேவேந்திர குமார் உபாத்யாய்க்கு ஒரு நாள் முன்பு அன்று இரவு நடந்த விஷயத்தை பற்றி அப்டேட் கொடுக்கிறார். ஜஸ்டிஸ் உபாத்யாய் அதே நாள் அந்த விஷயத்தை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கன்னா அவர்களுக்கு இந்த தகவலை கொடுக்கிறார். 9:10 அளவில் டெல்லி ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ரெஜிஸ்ட்ரார் கம் செக்ரட்டரிக்கு ஒரு அழைப்பை கொடுத்து உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு. அடுத்த நாள் காலை 16ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் ரெஜிஸ்ட்ரார் கம் செக்ரட்டரி அந்த இடத்திற்கு விரைந்து ஜஸ்டிஸ் வர்மாவை போய் சந்திக்கிறார். ஜஸ்டிஸ் வர்மா அவரை கூட்டி அந்த அறைக்கு கூட்டி சொல்லும்போது அந்த அறை சுத்தமாக இருந்திருக்கிறது. மேலெல்லாம் பார்த்தா அந்த தீ விபத்திற்கு அப்புறம் அந்த கருப்பெல்லாம் அடிச்சிருந்திருக்கு. அங்கே இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு கொடுத்த தகவல் படி நேற்று காலையிலேயே இங்கே இருந்த அனைத்து பொருட்களையும் அகற்றி விட்டார்களே என்கிற தகவல். இதெல்லாம் கேட்டு திரும்பிய இந்த ரெஜிஸ்ட்ரார் கம் செக்ரட்டரி நீதிபதிக்கு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் செய்து விட்டார். மார்ச் 16ஆம் தேதி டெல்லி ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் நேரடியாக பர்சனலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கன்னா அவர்களை சந்திக்கிறார். அங்கே போய் நடந்த அனைத்து விஷயத்தையும் எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் ஃபர்ஸ்ட் விசாரணையில் என்னெல்லாம் அவர் கண்டுபிடித்தார் என்கிற அந்த விஷயத்தையும் அவரிடம் எடுத்து சொல்லுகிறார். கமிஷனர் ஆஃப் டெல்லி போலீஸ் அவருக்கு கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருந்த பல எரிஞ்சு போன பொருட்கள் மார்ச் 15ஆம் தேதி காலையிலேயே அகற்றிவிட்டார்கள் என்கிற அந்த விஷயமும் புரிய வருகிறது. அடுத்த நாள் மார்ச் 17ஆம் தேதி காலை 8:30 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டெல்லி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வர்மாவை கூப்பிட்டு அவரை சந்திப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கேள்விகள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று கூறிய ஜஸ்டிஸ் வர்மா அதற்கு பின்பு அவருக்கு எவிடன்சஸ்கள் காட்டப்பட்டது. அதாவது ஒரு வீடியோ, 3-4 புகைப்படங்கள். ஜஸ்டிஸ் வர்மாவுடைய பதில், இது ஒரு கான்ஸ்பிரசி, என்னை மாட்ட வைப்பதற்காக எனக்கு எதிராக ஒரு சில நபர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 20ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் இந்த படங்களை காலையில் எடுத்து காட்டியதற்கு பின்பு மாலையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கன்னா ஒரு கொலிஜியம் மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஜஸ்டிஸ் வர்மாவை அவருடைய ப்ரீவியஸ் கோர்ட், அதாவது அலகாபாத் கோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்கிற அந்த முடிவு. இதற்கு பின்பு அங்கிருந்து வந்த பதில்தான் அலகாபாத் பார் கவுன்சில் எடுத்த முடிவு, நாங்கள் குப்பை தொட்டி கிடையாது, இந்த இடத்தில் உங்களுடைய கரப்ட் நீதிபதியை அனுப்பக்கூடாது, நீங்கள் வேணால் டெல்லியிலே வைத்துக் கொள்ளுங்கள், அங்கேயே வைத்து அழகு பாருங்கள், எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மார்ச் 21ஆம் தேதி என்னைக்கு இந்த ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர் த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியானதோ அன்னைக்கு டெல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சப்மிட்டட் அ பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் டு சிஜேஐ. 21ஆம் தேதி தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டை தான் நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் வர்மாவிடம் கேட்ட ஒரு சில கேள்விகள். இந்த பணம் ஸ்டோர் ரூமிற்கு எப்படி வந்தது? ரெண்டாவது, அடுத்த நாள் காலையில் மார்ச் 15ஆம் தேதி ஸ்டோர் ரூம்ல இருந்து எரிஞ்சு போன இந்த ரூபாய் நோட்டுகள், இந்த கட்டுக்களை யார் அகற்றினார்கள், யார் சுத்தம் செய்தார்கள், இந்த பணத்திற்கான சோர்ஸ் என்ன, எப்படி உங்களிடம் இந்த பணம் வந்தது? இந்த கேள்விகளுக்கான பதிலை மார்ச் 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் நீங்க எழுத்து வடிவமாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணை. இதை தாண்டி கடந்த 6 மாதத்தில் நீங்க யாரிடமெல்லாம் பேசினீர்களோ அந்த கால் ரெக்கார்ட்ஸ், உங்களுடைய டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு வேணும் என்கிற அந்த விஷயத்தையும் அவர் எடுத்து வைக்கிறார். சனிக்கிழமை அன்று ஜஸ்டிஸ் வர்மா
அவர் மீது எழும்பிய அனைத்து அலிகேஷனையுமே நிராகரிக்கிறார். அவர் கேட்ட ஒரு சில கேள்வி, நீங்க கூறும்படி என்னுடைய வீட்டில் பற்றி எறிந்த இந்த பண மூட்டைகள் கிடைத்ததாக நீங்க கூறுகிறீர்கள், எதற்காக நீங்க சீஸ் செய்யவில்லை? எங்க அந்த பணம், எங்க அந்த பண மூட்டைகள்? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மகளுக்கு நீங்க எடுத்து காட்டினீர்களா? என்னுடைய தாயாரிடம் காட்டினீர்களா? என் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபிற்கு அந்த வீடியோவை போட்டோவை காட்டினீர்களா? எப்படி இந்த பணத்தை பற்றி நீங்க எப்படி பேசலாம்? அந்த பணத்திற்கான எவிடன்ஸே கிடையாது. அப்போ நான் குற்றவாளி கிடையாது. எப்படி நீங்க என்னை பற்றி கேள்வி எழுப்புகிறீர்கள்? இது மட்டுமல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இந்த பதில் கிடைத்ததற்கு அப்புறம் ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்கிறார். இந்த கமிட்டியோடைய பொறுப்பு கிடைத்த டாக்குமெண்ட்ஸ், போட்டோ, வீடியோ, ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஆதாரத்தை வைத்து ஒரு டீட்டெயில்டான இன்கொயரியை நீங்க நடத்த வேண்டும் என்று. அதே டாக்குமெண்ட்ஸ்கள் இந்த ஒரு வாரமாக எல்லாம் கலெக்ட் செய்தார்களோ அதை வெப்சைட்டிலும் போட்டு விட்டார்கள். இதுவரை நீங்க பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் எந்த அளவில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது என்று நீங்க நம்பியிருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்தில் தான் நீங்க ரிவைண்ட் செய்து பார்க்க வேண்டும். 14ஆம் தேதியிலிருந்து நீங்க பார்க்க தொடங்கினீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் சுப்ரீம் கோர்ட், இந்த நாட்டு போலீஸ், இந்த நாட்டு அரசாங்கம், அனைத்து நபர்களுமே ஒரு நபரை காப்பாற்றுவதற்கான வேலையை தான் பார்த்தார்கள் என்பது உங்களால் நம்ப முடியும், புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று நீங்க பாருங்கள். என்னுடைய முதல் கேள்வி, மார்ச் 14ஆம் தேதி தீ விபத்து நடந்ததாக நீங்க கூறுகிறீர்கள். மார்ச் 15ஆம் தேதி அதற்கான வீடியோ ரெக்கார்ட், போட்டோ, மற்ற எவிடன்சஸ்கள் அனைத்துமே டெல்லி போலீஸ், டெல்லி சீஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்பினார் என்று கூறுகிறீர்கள். மார்ச் 15ஆம் தேதியே அந்த இடத்தில் எரிஞ்சு சாம்பலாக கடக்கக்கூடிய அந்த கேஷையும் ரிமூவ் செய்து விட்டார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் மார்ச் 21ஆம் தேதி வரை எதற்காக இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை? எதற்காக இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசவில்லை என்கிற இந்த கேள்வி மட்டுமல்ல, ஃபயர் சர்வீஸ் சீஃப் அங்க எந்த விதமான பணமும் கிடைக்கவில்லை என்று எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்? மார்ச் 22ஆம் தேதி சிஜேஐ எதற்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்தார்? மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரை அங்க என்ன நடந்தது, எந்த விதமான இன்டர்னல் டாக்ஸ் நடந்தது, எந்த விதமான இன்டர்னல் இன்கொயரி நடந்தது என்கிற அந்த விஷயத்திற்கான ஆதாரம் என்ன? பர்ன்ட் கேஷ், எரிஞ்சு போன அந்த பண மூட்டைகள், அது எங்க? யாருக்குமே தெரியாது. யார் அகற்றினார்கள்? அதற்கான பதில் கிடையாது. எப்படி அந்த பணம் அங்க வந்தது? யாருக்குமே தெரியாது. Where did the evidence go என்கிற இந்த முதல் கேள்வி. ஆதாரங்கள் இன்னைக்கு எங்கே? Question number 2. Burnt cash was found on 14th of March. Delhi police was informed. Evidence was there, but on March 15th, didn't they seize it? மார்ச் 14ஆம் தேதி பணம் கிடைத்ததாக நீங்க கூறுகிறீர்கள். 15ஆம் தேதி டெல்லி போலீஸ் மற்ற இடங்களில் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எழுதப்படவில்லை. அங்க கிடைத்த ரூபாய் நோட்டுகள், அதை நீங்க எதற்காக சீஸ் செய்யவில்லை? ஏன் கமிஷனர் ஆஃப் போலீஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார்? ஆனால் அங்க இருக்கக்கூடிய கேஷ் அங்க கிடைத்ததாக, அகற்றிவிட்டதாக நீங்க எதை கூறுகிறீர்களோ அதை ஏன் நீங்க கைப்பற்றவில்லை? ஏன் நீங்க அதை சீஸ் செய்யவில்லை? என்டிஎம்சி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அடுத்த 2-3 நாட்கள் வரை அங்க வெளியெல்லாம் கூட்டும் போது ஆகாயத்தில் பறந்து அந்த ரூபாய் நோட்டுகள் அங்கங்க குப்பை தொட்டிகளில் கிடைத்ததாக பல்வேறு ரிப்போர்ட்ஸ் வெளிவந்திருக்கிறது. ஆஜ்தக் ரிப்போர்ட் செய்திருக்கிறது, ஏஎன்ஐ ரிப்போர்ட் செய்திருக்கிறது. அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் அதையாவது நீங்க கேளுங்கள். இது எவிடன்ஸா அல்ல இதுவும் ஒரு பொய் பிரட்டா என்று நீங்க புரிந்து கொள்ளலாம். பாருங்க. मामला जी ऐसा, हम कूड़ा गाड़ी पर काम करते हैं, कूड़ा उठाते हैं हम, तो मैं 4-5 दिन हो गए, हमें 500 के नोट जले हुए मिले थे। सर वो 4-5 दिन पहले यहाँ सफाई कर रहे थे, हम वो ढेर उठा रहे थे कूड़े का, तो उसमें जला हुआ कुछ सामान था, उसमें 500 के नोट थे जले हुए, वो छोटे टुकड़े थे। இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை கிரைம் சீனாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் அல்ல எந்த விதமான தடயமாக இருந்தாலும் அந்த தடயங்களை நீங்க கோர்ட்டில் சப்மிட் செய்யாத வரை அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது.
இப்போ இந்த வழக்கு கோர்ட்டில் போகும்போது யஷ்வந்த் வர்மா ஏற்கனவே கூறிவிட்டார், இதற்கும் எனக்கும் சம்மந்தம் அல்ல. எந்த ரூபாய் நோட்டுகளை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த ரூபாய் நோட்டை நீங்க சீஸ் செய்யவில்லையே, அப்ப எப்படி நான் நம்புவது? இது மாஃப்ட் வீடியோவா இருக்கலாம், என் வீட்டில் எந்த விதமான பணமும் கிடைக்கல, எந்த விதமான பணமும் இங்க வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, செய்யலாமா? செய்ய முடியாது. அப்போ அந்த எவிடன்ஸ் எங்க என்கிற இந்த கேள்வி மிக பிரதானமாக கோர்ட் வளாகத்தில் பேசப்படும் அன்னைக்கு என்ன நடக்கும். சரி, ஜஸ்டிஸ் வர்மா எடுத்து வைத்த 2-3 கேள்விகள். என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, என்னுடைய ஸ்டாஃபிற்கு, என்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்களுக்கு யாருக்காவது இந்த போட்டோவை வீடியோவை எடுத்து காட்டினீர்கள்? அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பணமெல்லாம் இருக்கு, எப்படி இந்த பணம் வந்துச்சு நீங்க கேட்டீர்களா? கிடையாது. நீங்க சீஸ் செய்தீர்களா? கிடையாது. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நீங்க சீஸ் செய்யலைன்னா எவிடன்ஸும் இல்லை. அப்போ நோ கான்ஸ்பிரசி, நோ எவிடன்ஸ், நோ கொஸ்டின், கைவிரித்து விட்டார். இப்போ 3வது கேள்வி, வேர் இஸ் த எஃப்ஐஆர்? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் போட்டீர்களா என்கிற இந்த கேள்வி. சுப்ரீம் கோர்ட் இந்த பர்ன்ட் வீடியோவை, போட்டோவை, டாக்குமெண்ட்ஸை அப்லோட் செய்து விட்டது 22ஆம் தேதி. ஆனால் டெல்லி போலீஸ் அதை ரெக்கார்ட் செய்ததா, டெல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதியதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோன் கால் வந்தது, சார் பிசிஆர் வேன் அங்கே போனது, அங்கே நாங்கள் விசாரித்தோம், அங்கே இதெல்லாம் நடந்தது என்கிற ஒரு விஷயம். பிசிஆர் வேனுடைய ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. நீங்க பார்த்தீர்கள்னா நீங்க பிசிஆர் வேனுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு 100 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்த உடனேயே ஒரு டைரியில உங்களோட பேரு, உங்களுடைய விலாசம், உங்களோட அப்பா பேரு, எங்க இருந்து வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன நடந்துச்சு எல்லாமே எழுத ஆரம்பிப்பாங்க. கடை அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தன்னோட டைரியில் எழுதுவது மட்டுமல்லாமல் அந்த டைரியில் எழுதப்பட்ட ரிப்போர்ட் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் செய்வார்கள். அந்த நிமிடத்திலிருந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த விஷயத்திற்கான விசாரணையை தொடங்குவார்கள். இது ஒரு புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் அங்க பஞ்சநாமான்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டோகால் அங்க கடைபிடிக்கப்பட்டது. டைரியில் என்னெல்லாம் எழுதப்பட்டது, அந்த டைரி யாருக்கு ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டது, அந்த டைரியில் எந்த விதமான ரிப்போர்ட்டை அவர்கள் எழுதினார்கள் என்கிற பல்வேறு விஷயங்கள். எப்படி அடுத்த நாள் காலையில் அந்த அறையை சுத்தம் செய்தார்கள், யாரோட உத்தரவுப்படி இந்த கிளீனிங் நடந்தது என்கிற அந்த விஷயம். இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் வர்மாவுடைய இந்த கான்ஸ்பிரசி கிளைம், ஸ்டோர் ரூம் வாசன்ட் லாக்ட், த ஸ்டாஃப் ஆக்சஸ்ட் இட். என் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சமையல்காரர், தோட்டக்காரர் எல்லாருமே இந்த அறைக்குள் போய் வருவார்கள், இந்த ரூமை நாங்கள் எப்போவுமே பூட்ட மாட்டோம். ஆனால் the suggestion that one would store cash in an open room freely accessible and commonly used storeroom near the staff quarters. எப்படி நீங்க நம்புறீங்க சார்? இந்த அறையில நாங்க பூட்டே போடுறதில்ல, பக்கத்துல நீங்க பார்த்தீர்கள் உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் தங்கி வருகிறார்கள், நான் எப்படி இந்த இவ்வளவு ரூபாய் அங்க வைப்பேன் என்கிற அந்த கேள்வியை ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா எடுத்து வைக்கிறார். ஆனால் போலீஸ் கமிஷனர் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா சிஆர்பிஎஃப் உடைய கார்டு ரூம் எரிஞ்ச அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறை சிஆர்பிஎஃப் உடைய கார்டு ரூம். அப்போ யாருமே வெளியில இருந்து அந்த இடத்திற்கு வர முடியாது. இட் இஸ் அன்ஆக்சசிபிள். வந்து போகக்கூடிய இடம் கிடையாது. அந்த இடத்தில் என்ன வைத்திருக்கிறார்கள் யாருக்குமே தெரியாது. எப்பவுமே அந்த அறை பூட்டி கடக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர் தெளிவாக எடுத்து வைக்கிறார். சரி, என்னுடைய 5வது கேள்வி, ஜஸ்டிஸ் வர்மாவுடைய குடும்பம் அவர்கள் எடுத்து வைத்த விஷயம். நாங்க போலீஸ்க்கு ஃபோன் செய்யவே இல்லையே, பிசிஆர் வேனுக்கு நாங்க காலே செய்யவில்லையே, நாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ஃபோன் செய்தோம். ஆனால் டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா த கால் வென்ட் டு பிசிஆர். பிசிஆருக்கு ஃபோன் செய்தார்களா அல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் செய்தார்களா, யார் முதலில் வந்தார் என்கிற இந்த கேள்வி. த கொஸ்டின் நம்பர் 6, கேஷ் வாஸ் ரிப்போர்ட்டட் ஆன் மார்ச் 14. அங்கே பணம் கிடைத்ததாக ஒரு தகவலை 14ஆம் தேதி கொடுத்தார்கள். 15ஆம் தேதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அகற்றிவிட்டார்கள் என்று கூறினார்கள். மார்ச் 21ஆம் தேதி டெலிவிஷன் சேனல் வழியாக ஃபயர் சர்வீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இங்கே எந்த விதமான பணமும் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். அதாவது டினையல் மீது டினையல் அங்கே நடக்கிறது. ஜஸ்டிஸ் வர்மா மார்ச் 21ஆம் தேதி என்னைக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் வெளிவந்ததோ அன்னைக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டோம் என்கிற ஒரு தகவலும் வெளிவருகிறது இன் ஹவுஸ் இன்கொயரிக்காக. அதாவது இந்த பண விவகாரத்திற்காக இதெல்லாம் நடக்கவில்லை, வேறொரு இன்கொயரி நடக்கிறது, அதனால் நாங்கள் இவரை அனுப்பினோம் என்று. மார்ச் 21ஆம் தேதி அவர் கையில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே பறித்து விடுகிறார்கள்.
அவர் டேபிள்ல இருந்த அனைத்து ஃபைல்ஸ்களுமே அங்கிருந்து நீக்கப்படுகிறது. 3 மெம்பர்கள் கொண்ட ஒரு கமிட்டியும் ஃபார்ம் செய்யப்படுகிறது. மார்ச் 24ஆம் தேதி இன்னொரு கொலிஷியம் உட்காருகிறது. இன்னொரு கொலிஷியம் எடுத்த முடிவு, இவரை அலகாபாத்திற்கு மாற்றுவது மட்டும்தான் ஒரு சரியான முடிவு. ஜஸ்டிஸ் வர்மாவுடைய ஸ்டாண்ட் என்ன, இதையும் நீங்க பார்க்கணும். ஜஸ்டிஸ் வர்மா, எந்த பணத்தை பற்றி நீங்க பேசுகிறீர்கள் சார்? உங்களிடம் எவிடன்ஸ் கிடையாது. என்னோட வீட்டிலிருந்து நீங்க எந்த விதமான பண மூட்டைகளை சீஸ் செய்யவில்லை. when there is no evidence, there is no source, there is no removal, there is no question. தெளிவாக அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த இடத்தில் தான் என்னுடைய கேள்விகள் வருகிறது. சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுடைய ரிப்போர்ட் இங்கே இருக்கு. டெல்லி போலீஸ் கமிஷனர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பல்வேறு நபர்கள், பல்வேறு எவிடன்சஸ் இருந்தால் கூட டெல்லி போலீஸ் எப்படி இந்த வழக்கை ஹேண்டில் செய்தார்கள், அந்த இடத்தில் தான் அனைத்துமே மிஸ்மேட்ச் ஆகிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பொலிட்டிக்கல் மாஸ்டர் மைண்ட் வேலை பார்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த பண ரூபாய் நோட்டுகளை பற்றி மக்களுக்கு தெரிய வந்துவிட்டால் பல்வேறு கேள்விகள் வரும். பல்வேறு கேள்விகள் வந்தால் இந்த பணத்திற்கான சோர்ஸ் தெரிய வரும். அந்த சோர்ஸில் எத்தனை அரசியல்வாதிகள் சிக்க போறார்கள், எத்தனை கார்ப்பரேட்டவர்கள் சிக்க போறார்கள் என்கிற பல்வேறு விஷயமும் வெளிவரும். அதனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பதுக்கக்கூடிய, டிஸ்ட்ராய் செய்யக்கூடிய வேலை தான் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். Did the Delhi police in handling this big case exercise some caution in action? இந்த வழக்கை விசாரிக்கும் போது டெல்லி போலீஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கினார்களா? கிடையாது. பேசிக் போலீஸ் ஒர்க் கூட அவர்கள் சரியாக செய்யவில்லை. அங்க கிடைத்த அந்த பொருட்களை ஏன் நீங்க செய்யவில்லை? காரணம், ஏன் நீங்க சீஸ் செய்யவில்லை? காரணம், இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக இருந்தது. அங்க கிடைத்த அந்த எரிஞ்ச பண ரூபாய் நோட்டுகளை எப்படி பார்த்தீர்கள், எங்க பார்த்தீர்கள், ஏன் நீங்க சீஸ் செய்யவில்லை என்கிற இந்த கேள்வி. பிசிஆர் அந்த டைரியில் என்ன எழுதினீர்கள், அந்த டைரி யாருக்கு ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டது? கண்ட்ரோல் ரூம் இந்த மேட்டரை துக்ளக் ரோட் போலீஸ் ஸ்டேஷன், அங்க பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள் துக்ளக் ரோட் போலீஸ் ஸ்டேஷன் தான். துக்ளக் ரோட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு சப்மிட் செய்தார்கள்? அப்படி சப்மிட் செய்தார்கள்னா என்னெல்லாம் அதில் எழுதியது? போலீஸ் ஸ்டேஷன் டைரி, அதுல அங்க நடந்த விஷயத்தை அனைத்துமே ரெக்கார்ட் செய்தார்களா என்கிற இந்த கேள்வி. எதற்காக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை? எதற்காக எவிடன்ஸ், கேஷ் பவுண்ட் எவிடன்ஸ், அதை நீங்க மானிட்டர் செய்யவில்லை? எதற்காக அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி ஏன் நீங்க விசாரிக்கவில்லை? ஏன் ஸ்பீடி அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை என்கிற அனைத்து கேள்விகள். இன்னைக்கு தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி, நாங்கள் கமிட்டி ஃபார்ம் செய்து விட்டோம், கொலியூஷனில் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், இவரை அலகாபாத்திற்கு அனுப்பி விடலாம், இதெல்லாம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லுவது வேற. டெல்லி போலீஸ் என்ன செய்தது, சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது, அங்கே எதற்காக அந்த பணத்தை ரெக்கவர் செய்யவில்லை? இன்னைக்கு அசால்ட்டாக யஷ்வந்த் வர்மா அவர்கள் பதில் கொடுக்கிறார், அங்கே நீங்கள் பணத்தை சீஸ் செய்யவில்லையே, எந்த பணத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த வழக்கு கோர்ட்டில் போய் நிலைக்குமா என்று நீங்க பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இப்படி ஹேண்டில் செய்யப்படுகிறது என்று. ஆனால் அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் அல்ல குனால் காம்ரான் போன்ற நபர்கள் தன்னுடைய பேச்சுரிமைக்காக, அது எதிர்கட்சிகள் மீது அல்ல ஆளும் கட்சிகள் மீது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் நீங்க மலத்தை கொட்டுவீர்கள். அவர் வேலை பார்க்கக்கூடிய கட்டடத்தை, அந்த ஸ்டேஜை நீங்க இடிக்கக்கூடிய வேலையை பார்ப்பீர்கள். திஸ் இஸ் கால்ட் இன்டாலரன்ஸ். காப்பாற்றக்கூடிய நபர் யாரை பற்றி நீங்க கேள்வி கேட்க வேண்டுமோ அவரை நீங்க விட்டு விடுவீர்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.